வேத வசனங்கள் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் வந்து ராஜாவாகிய நேபுகத்நேசர் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமான ஒரு பொருசிலையை பண்ணிவிட்டு பாபிலோன் மகனாத்தில் இருக்கிற தூரா என்ன சமபூமியில நிறுத்தினான். இப்ப இந்த நேபுகத்நேசர் வந்து 60 முழம் உயரம் உள்ள ஒரு பொருசிலையை பண்ண வைக்கிறோம். நல்ல உயரமாக வந்து பண்ணி வச்சு அது பொருள செய்யறான். செஞ்சு அவனுடைய ராஜ்யத்துல அது நட்டு அவனுடைய தேசத்துல இருக்கிற எல்லாரும், எல்லா மந்திரிகளும், எல்லா அதிகாரிகளையும், அவன் தேசத்துல உள்ள எல்லா ஜனங்களும் வந்து அதை வணங்குறதுக்கு ஒரு கட்டளைடுறான். ஆனா அந்த தேசத்துல அவனோட அரண்மனையில ஒரு வேலை பார்க்குற 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து சாத்ராக், மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள். இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. இவங்க வந்து மற்ற தெய்வங்களை கும்பிடாதவங்க, ஆண்டவர் மட்டும் கும்பிடுறவங்க தான். ஆனா இவருக்கு வந்து இந்த சிலையை கும்பிட போல. இந்த சிலையை கும்பிட போகாதனால ராஜாவுக்கு வந்து இது கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வருத்தம் உண்டாகுது. அவருக்கு அவர் கட்டளை போடுறாரு, என்னுடைய பொருசலையை நான் நிறுத்தினா பொருசலையை நான் ராஜா, என் ராஜ்யத்துல நான் வந்து ராஜாவாக பெரியவனாக இருக்கிறேன், நான் சொல்றதை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை போட்டு வணங்காதவ யாரா இருந்தாலும் சரி எரியிற அக்கினி சோலையில தூக்கி போடப்படும் சொல்லி ஒரு கட்டளை போடுறாரு. அப்ப இதை கேட்டு இந்த நேபுக சாத்ராக், மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் இதை கேள்விப்பட்டு கூட பயப்படல. அப்ப கேள்விப்பட்டு வந்து பயப்படாம திரும்ப அந்த சிலையை கும்பிடாம இருக்கிறாங்க. இதை ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே அதுக்கு இவங்க சொல்றாங்க, சாத்ராக், மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க ஆராதிக்கிற இந்த தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்க உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருசலையை பணித்துக் கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாய் உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாருங்க, இவங்க உறுதியா இருக்கிறாங்க. நீ வந்து அக்கினில தூக்கி எங்களை போட்டான்னு சரி, எங்களை எரிச்சான்னு சரி, ஆனாலும் நீ நிறுத்தின பொருசலையை நாங்க பணிய மாட்டோம். எங்க தேவன் தான் எங்கள் தேவன், நாங்க அவரை மட்டும்தான் நாங்க நம்புவோம். நீ வந்து தூக்கி போட்டான்னு சரி, எங்க ஆண்டவர் எங்களுக்கு எங்களை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி தப்பிக்காம போனாலும் சரி, ஆனா நீ நிறுத்தின பொருசலையை நாங்க கும்பிட மாட்டோம், நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியா இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட ராஜாவுக்கு திரும்ப கோபம் அதிகமாகி இன்னும் சூளை 7 மடங்கு அதிகமாக கொளுத்தி விடுறாங்க. கொளுத்தி விட்டு வந்து இவங்க 3 பேரையும் வந்து தூக்கி கொண்ட அந்த சோலையில போடுறாங்க, அந்த அக்கினி சோலையில போடுறாங்க. ஆனா போட்டு கொஞ்சம் நேரத்துல பார்த்தாங்க, அவங்க தூக்கி கொண்ட போட்டவர்கள் எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய வீரர்கள். தூக்கி போன எல்லாரையும் அந்த அக்கினி சுட்டரிச்சு எல்லாம் சாகடிச்சிச்சு. ஆனா அந்த 3 பேரும் அந்த அக்கினி சோலைக்குள்ள போயிட்டு என்ன செய்யறாங்க, 4 பேராக அந்த சோலைக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க, அக்கினிக்குள்ள விளாகுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வரல. முடி கருவி போகல, அவங்களுடைய உடம்பு எதுவுமே வந்து அக்கினி வந்து பச்சிக்கல, வஸ்திரங்கள் பச்சிக்கல, எல்லாமே அப்படியே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. ஆனா அவங்க போட்டது 3 பேர் தான். சாத்ராக், மேசாக்கு, ஆபேத்நேகோ இப்போ 3 பேர் தான் போட்டாங்க. 4 பேர் அந்த அக்கினிக்குள்ள எப்படி சுத்துறாங்க. அப்ப பாருங்க, இவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததுனால, ஆண்டவருக்காக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய உயிரையும் வந்து ஒப்பு கொடுத்ததுனால வந்து தப்பிச்சாலும் சரி, தப்பி வைக்காம போனாலும் சரி, நீ நிறுத்தின பொருசலை நாங்க வந்து வணங்க மாட்டோம்னு சொல்லி இவங்க உறுதியா இருந்ததுனால ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த அக்கினி சோலைக்குள்ள 4 பேராக வந்து வந்துட்டாரு. அங்க வந்து இவங்க மத்தியில விழாவுறாரு. இன்னைக்கு இதை கேட்கிற அருமையான சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவங்களை, ஊழியக்காரங்களை, நீங்க கூட அக்கினி சோதனைகள் மத்தியில இன்னைக்கு கடந்து வரலாம். அக்கினி சோதனை போல உங்களை பட்சத்தை போடுறது போல இங்க எத்தனை சோதனை நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. சோதனைக்கு மத்தியில வந்து நம்ம என்ன ஆகுமோ அப்படிங்கிற நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, நீங்க பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. எந்த அக்கினியா இருந்தாலும் சரி, எந்த சோதனையா இருந்தாலும் சரி, அந்த அக்கினி சோலையை போல இருக்கிற உங்க சோதனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவார். உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தருவார், உங்களை காப்பாற்றுவார், உங்க ஊழியத்துல உங்களை நிலைநிறுத்துவார். ஜீவனுள்ள தேவன் நம்ம முன்னோட இருக்கிறங்கிறத உறுதிப்படுத்தி உங்களுக்கு காட்டுவார். பாருங்க, அந்த 4 பேரு விழாவுறத வந்து இதை வந்து என்ன செய்யறாங்க, திரும்ப ராஜா காதுக்கு போகுது. அப்பொழுது பாருங்க, இந்த 24, 25, 23 வரைக்கும் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான சம்பவங்க. இதை கேள்விப்பட்ட ராஜா வந்து அந்த அக்கினி சோலை, அந்த சோலை வாசலை வந்து நீங்க நிக்கிறார். நின்று
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தான் மந்திரிகளையும் நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியை போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமா, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை ஆகிறத நம்ம பார்க்கிறேன். அடுத்து பாருங்க, 26 வாசிக்கிறோம். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி சோலையும் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராய சாத்ராக் மேஷாக் ஆபினோக என்பவர்களே, நீங்க வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபினோக என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். பாருங்க, இப்படி எரிகிற அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாங்களே, தேவனோட பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி கூட இருந்து காப்பாத்துறாரு பாருங்க. அதே போல ஏசப்பா உங்களை கூட காப்பாத்துவார். நீங்க அக்கினி போல, அக்கினி நடுவுல நீங்க கடந்து வர்றது போல, அக்கினி அவித்து போடுறது போல உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருங்கிறத நீங்க மறந்து போகாதீங்க. அன்று அவர்களோட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோட இருக்கிறாரு. எந்த சோதனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். எரிச்சு போடுறது போல இருக்கலாம் அக்கினி, ஆனா ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறாருங்கிறத நீங்க மறந்து விடாதீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அக்கினி சோதனையை போல ஆண்டவரே, அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அப்பா கடந்து வர்றார்கள். அப்பா ஆண்டவரை என்ன செய்வதுன்னு தெரியாத இந்த சோதனைகள் மத்தியில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோட இருந்து நீங்க காப்பாத்தி ஆசீர்வதிங்க, ஊழியத்துல பயன்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. தோத்திரம் நன்றி தகப்பனே. அல்லேலூயா, தோத்திரம் ஏசப்பா.